வணக்கம். இது டிஎன் டைம்ஸ் பிரேக்கிங் நியூஸ். தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. 2026 மே 10 தமிழகத்தின் 17வது முதலமைச்சராக விஜய் பதவியேற்றார். பதவியேற்ற உடனேயே மக்கள் நலனை மையமாக கொண்டு தனது முதல் 3 முக்கிய அரசாணைகளில் கையெழுத்திட்டுள்ளார். முதலாவது, மக்களுக்கு பெரிய நிவாரணமாக ஒவ்வொரு 2 மாதத்திற்கும் குடும்பங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் அதிரடி படை என்ற புதிய சிறப்பு காவல் பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவு தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உடனடி நடவடிக்கையை உறுதி செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது, தமிழகத்தில் போதைப்பொருள் பிரச்சினையை கட்டுப்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனி போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இளைஞர்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மேலும் தனது உரையில் முதலமைச்சர் விஜய் தமிழகத்தின் தற்போதைய கடன் நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மொத்த கடன் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் நலன், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு, இந்த 3 முக்கிய அம்சங்களையே தனது ஆட்சியின் முதல் நாளிலேயே முன்னிலைப்படுத்தியுள்ளார் முதலமைச்சர் விஜய். இது டிஎன் டைம்ஸ், உண்மையான உடனடி செய்தி.